மார்னிங்க. இன்றைக்கி நம்ம ஹார்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதயத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. இதயம் வாழ்வதற்கான முக்கியமான ஒன்று. குருதி சுற்றோட்டத்தின் தொகுதி கொண்டுள்ள எல்லா உயிரினங்களும் காணப்படும் ஒரு தசையிலான் ஆன ஒரு உறுப்பாகும். இதன் தொழில் தொடர்ச்சியாக சீரான முறையில் சுருங்கி விரிதலின் மூலம் உடல் முழுவதும் குருதியை குருதி குழாய்கள் வழியாக செலுத்துவதாகும். இதன் மூலம் குருதி உடலுக்கு தேவையான உயிர்வளி மற்றும் ஊட்டப்பொருட்களை வழங்கி வளர்ச்சி கழிவுப் பொருட்களை அகற்ற உதவுகிறது. முதுகெலும்புகளின் இதயமானது இதயத்தசை என்னும் தானே இயங்கும் வரித்தசைகளால் ஆனது. இது இதயத்தில் மட்டும் காணப்படுகிறது. சராசரி ஒரு மனிதனின் இதய துடிப்பானது நிமிடத்திற்கு 72 அமைப்புகள் ஆகும். 62 வயது முதிர்ந்த ஒருவருக்கு அவரது வாழ்நாளில் ஏறக்குறைய 2.5 மில்லியன் தடவை துடிக்கும். இதயத்திற்கு இரத்தத்தை கொண்டு வரும் குழாய்கள் சிரைகள் அல்லது நாளங்கள் எனவும், இதயத்திலிருந்து உடலின் மற்ற பாகங்களுக்கு இரத்தத்தை எடுத்து செல்லும் குழாய்கள் தமனிகள் அல்லது நாடிகள் எனவும் அழைக்கப்படுகிறது. இதயமானது ஒரு பாதுகாப்பு பையிலுள் அமைந்துள்ளது. இது இதய வெளிப்புறை அல்லது பெரிகார்டியம் எனப்படும். இதய வெளியுறைப்பில் காணப்படும் நீர்மானது இதயத்தை அதிர்ச்சிகளில் இருந்தும் இதயம் சுருங்கி விரிவதின் போதும் மற்ற பாகங்களுக்கு உராய்வதை தடுக்கவும் உதவுகிறது. மேல் இதய வெளியுறையின் ஒரு பகுதி இதயத்தசை படை, இதய அகவுறை எனும் படைகளால் இதயத்தின் சுவர் அகப்பட்டுள்ளது. இதயம் சீரான நிலையில் இயங்கி இது உதவுகிறது. இதயத்தின் அமைப்பு பல்வேறு விலங்குகளுக்கு இடையில் வேறுபடுகின்றன. இதயத்தில் மொத்தம் 4 அறைகள் காணப்படுகின்றன. தசை உட்பட்ட இதயத்தின் பகுதிகள் உயிர்வளியையும் ஊட்டக்கூறுகளையும் பெற்று கழிவுப் பொருட்களை நீக்குவதற்கு குருதிச்சோற்றம் உதவுகிறது. நாடிகள், நாளங்கள், நிணநீர் குழாய்கள் இதில் அடங்குகிறது. இதயத்திற்கு உயிர்வளி குருதியை வழங்கும் குருதி குழாய்கள் மூடி வருகிறது. நரம்பு விநியோகம். துணைப்பரிவு இயக்கத்தை கொண்ட அலைவு பரிவு நரம்பியகம் மூலம் இதயம் நரம்பு விநியோகத்தை பெற்றுள்ளது. பிறவியில் ஏற்படக்கூடிய கோளாறுகள், இதய வாழ்வுகளில் ஏற்படும் நோய்கள், இதய தசைகளில் ஏற்படும் நோய்கள் போன்ற காரணங்களால் மற்றும் இதயத்துடன் நேரடி இணைப்பை கொண்டு குருதி குழாய்கள் ஏற்படக்கூடிய நோய்கள் மூலம் இதய நோய்கள் ஏற்படலாம். இதய அடைப்பின் நோய் என்பது இதயத்தில் அடைப்பிதழில் ஏற்படும் குறைபாடுகளில் உண்டாகும் நோயாகும். இதய அடைப்பிதழ் குறைபாடு பிறவி குறைபாடாகவோ அல்லது பிறப்பின் பின் பெற்றதாகவோ இருக்கலாம். நோயின் தீவிரத்தை பொறுத்து மருத்துவர்கள் மூலமாக இதை திருத்தி அறுவை சிகிச்சை அல்லது அடைப்பிதழ் மாற்றம் அறுவை சிகிச்சை மூலமாக சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது. திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை ஜென் ரிவ்யூஸ். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.